ஏரி குளம் குட்டை எல்லாம் தூர்வாராமல் இருந்தது. பொதுப்பணித்துறையின் கீழே ஒரு 6000 ஏரிகள் வந்தது. அதுக்கு சுமார் 1240 கோடிகள் ஒதுக்கப்பட்டு அந்த பணியை செஞ்சோம். அணையில் தூரே வரல, மேட்டூர் அணையில் தூர்வாரி தூரே வரல. அணைக்கட்டத்திலிருந்து 83 ஆண்டு காலம், அந்த ஒரு 7 வருஷத்துக்கு முந்தி 83வது ஆண்டில் நானே நேரடியாக போய் அங்கே விவசாயிகள் இலவசமாக அள்ளிக்கலாம். ஒரு நாளைக்கு 3000 லாரிகள் அதில் அள்ளினாங்க. அதாவது டேம்லேருந்து ஒரு குறிப்பிட்ட தூரம் விட்டுட்டு விவசாயிகளுக்கு அந்த வண்டல் மண் இயற்கை உரமாக பயன்படுத்தினாங்க. எங்களுடைய நிலத்தை கூட அள்ளிட்டு வந்தோம். 50 கிலோமீட்டர் இருந்தாலும் பரவாயில்ல. அப்படிப்பட்ட இயற்கையான நமக்கு வண்டல் மண் கிடைப்பது அரிது. ஏன்னா நிலம் பண்படுத்த வேண்டும் என்றால் ரசாயன உரத்தை போட்டு போட்டு நம்முடைய மண் வளம் இன்றைக்கி குறைஞ்சி போச்சு. அந்த மண் வளத்தை மீண்டும் பலப்படுத்த வேண்டும் என்றால் இந்த இயற்கையாக கிடைக்கக்கூடிய வண்டல் மண் கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் எல்லாமே 50-60 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு அந்த ஏரியில் அந்த மேட்டூர் அணையிலிருந்து தூர் வாரினாங்க. இந்த ஆட்சியில் வந்து அதையும் கைவிட்டுட்டாங்க. அது மட்டும் இல்லை, இந்த ஏரியை பலப்படுத்துவதற்காக தூர் வாரத்துக்கு கரையெல்லாம் பலப்படுத்துக்கு நாங்கள் நடவடிக்கை எடுத்தோம். இதற்கு நான் அதிகாரிகளை சந்தித்து பேசினேன். பார்த்திங்கன்னா ஒரு அதிகாரி வருவாங்க, 6 மாதம் ரிட்டையர் ஆகிடுவாங்க. சிஇ வந்து ப்ரமோஷன் ஆகி வரும்போது 6 மாதம் தான் இருக்குது, இல்லை 1 வருஷம் தான் இருப்பாங்க. அப்போ இதில் கவனம் செலுத்த முடியாது. அதனால் கருதி ஓய்வு பெற்ற அர்ப்பணிப்பு உணர்வோடு பணியாற்றக்கூடிய நேர்மையான அதிகாரிகளை நாங்கள் தேர்வு செஞ்சு தலைமை பொறியாளர் அந்தஸ்தில் இருக்கிற ஓய்வு பெற்றவர்கள், கண்காணிப்பு பொறியாளராக இருக்கின்ற ஓய்வு பெற்றவர்கள், அதுக்கென்று ஒரு தனி அலுவலகத்தை கொடுத்து அவர்களுக்கு என்ன சம்பளம் வாங்கலாம் சம்பளம், வாகனத்தை கொடுத்து தமிழ்நாடு முழுவதும் நீங்கள் சுற்றுப்பயணம் செய்யுங்க. நீங்களாம் பல மாவட்டங்களில் பணியாற்றி இருக்க கிட்டத்தட்ட 30 ஆண்டு காலம் அவர்கள் அந்த துறையில் பொதுப்பணித்துறையிலிருந்து பணியாற்றியவர்கள், நல்ல அனுபவம் வாய்ந்தவர்கள், திறமையானவர்கள். அவளை பயன்படுத்தி எந்தெந்த மாவட்டத்தில் நம்முடைய மழைநீர் வீணாக போய் கடலில் கலக்குது, ஓடையின் வழியாக நதியின் வழியாக போய் கடலில் கலக்கின்ற அதெல்லாம் கணக்கிட்டு அந்த பகுதியில் தடுப்பணை கட்டலாம் அப்படின்னு நாங்கள் கணக்கு போட்டு தான் இந்த பணியெல்லாம் செஞ்சோம். ஆதனூர் குமாரமங்கலம் அம்மா இருக்கும்போது சொன்ன உடனே அனுமதி கொடுத்தாங்க. அந்த பணியை மேற்கொண்டோம். இப்போ இன்னும் அந்த பயன்பாட்டுக்கு வரல. இதோட காவிரி ஆற்றுல நாங்கள் ஒரு 5 இடத்துல தேர்வு செஞ்சோம். அதிமுக ஆட்சி வந்திருந்தால் அந்த 5 இடத்துலையும் இப்போ கட்டி முடிச்சிருப்போம். ஒவ்வொரு இடத்துல கட்ட ஆரம்பித்தோம். கரூர் விட்டு நஞ்சை போலூர் அந்த இடத்துல கட்ட ஆரம்பித்தோம். இப்போ முடிகிற தருவாயில் இருக்குது, இன்னும் பயன்பாட்டுக்கு கொண்டாடல. ஆக மழை காலங்கின்ற பெய்கின்ற நீர் மேட்டூர் அணை நிரம்பி உபரியாக போய் கடலில் கலக்குது. அப்போ அங்கங்கே தடுப்பணைகள் கட்டி முடிந்த அளவுக்கு தண்ணீரை சேமித்து நிலத்தடி நீரை உயர்த்த வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த பணியில் செஞ்சோம். அது மட்டும் இல்லை, இன்றைக்கி பவானி சாகர்லேருந்து பவானி வரைக்கும் 7 தடுப்பணைகள் போட்டேன். 3 பணி செஞ்சிட்ருக்கிறாங்க. அதுவும் என்னுடைய உயரத்தை குறைச்சிட்டாங்க. எவ்வளோ ஒரு மோசமான செயல். உண்மையிலேயே வருத்தமாக தான் இருக்குது, வேறு வழி இல்லை. நாங்கள் உயரமாக இருந்தால் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நல்ல ஆழமாக இருக்கிற இடத்துல தேர்வு செஞ்சோம். ஆனால் காவிரி ஆற்றில் பார்த்திங்கன்னா எல்லாம் சமமான பரப்பு, அதில் வந்து தண்ணி தேக்கிறதுங்கிறது ஒரு கடினமான பணி. அதுவும் எந்த இடத்துல ஆழமாக இருக்குது, தண்ணி அதிகமாக தேக்கப்படும் என்று கணக்கிட்டு அந்த பகுதியை தேர்ந்தெடுத்து நாங்கள்லாம் விரிவான திட்ட அறிக்கையெல்லாம் தயார் செஞ்சு அதை ஆரம்பிக்கிற காலகட்டத்தில் ஆட்சி மாற்றம் வந்துடுது. சட்டமன்றத்தில் பிறகு நீர்வளத்துறை அமைச்சர் இந்த ஜீவெல்லாம் போட்டேன், அதை ரத்து பண்ணின்னு அறிவிச்சிட்டார். முடிஞ்சு போச்சு. ஏற்கனவே தொடங்கப்பட்ட பணியை நிறைவு செஞ்சு அதை இன்னும் பயன்பாட்டு கொண்டாடல. நாங்கள் அறிவித்ததையும் அதையும் கைவிட்டுட்டாங்க. ஆனால் அதிமுக ஆட்சி மீண்டும் உங்களுடைய துணையோடு மலர்கின்ற பொழுது வேளாண்மைக்கு முன்னுரிமை கொடுக்கும். நீர் மேலாண்மைக்கு தனி டிபார்ட்மெண்ட். நான் ஏற்கனவே அதெல்லாம் ஓரளவுக்கு பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்து எப்படியெல்லாம் செய்யலாம் என்று ஓரளவுக்கு நான் அனுபவ நிதியாக தெரிஞ்சிருக்கிறேன். அதையெல்லாம் அடுத்து வருகின்ற எங்களுடைய ஆட்சியிலே பயன்படுத்துவோம். அது மட்டும் இல்லை, என்எல்சி பற்றி கூட சொன்னாங்க. மாண்புமிகு அம்மா இருக்கின்ற பொழுது தான் மத்தியில் காங்கிரஸ் திமுக ஆட்சி இருக்கும்போது எனக்கு தனியாருக்கு விற்பனைக்கு அறிவித்தாங்க. அம்மா அவர்கள் தனியாருக்கு இந்த என்எல்சி நிறுவனம் சென்று விட்டால் தொழிலால் பாதிக்கப்பட்டு என்று கருதி அரசாங்கமே அந்த 5% பங்கை வாங்குச்சு. இதனால் தனியாருக்கு தாரை வாக்கக்கூடிய என்எல்சி நிறுவனத்தை காப்பாற்றியது
இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அது மட்டுமல்ல, இங்கே சொல்லுகின்ற பொழுது இந்த கரும்பை பற்றி இங்கே சொன்னாங்க. நான்லாம் இப்போ கரும்பு போட்டுக்கிட்டு தான் இருந்தேன். இப்போல்லாம் இதுக்கு பாக்குக்கு போயிட்டேன். கரும்புக்கு ஆட்கள் கிடைக்கல, சரியாக கட்டுப்படி வேலை இல்லைன்ற கருதி பாக்குக்கு சாகுபடி செஞ்சுருக்கிறோம். இந்த பகுதியில் நான் அது வரல, ஏன்னா வயலாக இருக்கிறதுனால அது வச்சா வருமானமா தெரியல. இருந்தாலும் இன்றைக்கு மஞ்சள் நோய், வேர் புழு தாக்குதல் மற்றும் பொக்கோ கொயின் அந்த நோயெல்லாம் தாக்கப்படுது. இதை தெரிஞ்ச உடனே அறிவிச்சவர் அருள்மொழி தேவன் வந்து நம்ம பாண்டியன் கேட்டாங்க. கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்து அரசுடைய கவனத்துக்கு சட்டமன்றத்திலே கொண்டாந்தோம், அறிக்கையும் வெளியிட்டோம். இது வந்து தடுத்து நிறுத்த வேண்டும். அவை இந்த நோய் பாதிக்கப்பட்டு விட்டால் அதனுடைய வளர்ச்சி, கரும்புடைய வளர்ச்சி குன்றி போயிடுது. அப்போ கரும்புடைய வளர்ச்சி இல்லைன்னா நமக்கு டன்னேஜ் வராது, போட்ட முதல்ல கூட எடுக்க முடியாது. இப்படிப்பட்டிருக்கிற சூழ்நிலையெல்லாம் இந்த அரசுடைய கவனத்துக்கு கொண்டாந்தோம். நீங்கள் சொன்ன மாதிரி இங்கே இருக்கிற வேளாண்மைத்துறை அமைச்சர், அவர் அமைச்சராக இருக்கிறார் இல்லைன்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது. வேளாண்மைத்துறை அமைச்சர்னு சொல்லிட்டு அது அவருடைய சொந்த பகுதியில் கூட இருக்கிற பிரச்சனையை தீர்க்க முடியலன்னா அவர் அந்த துறைக்கு தகுதி இல்லாதவராக தான் நாம் பார்க்க முடிகிறது. எல்லோருமே சொந்த மண்ணில் ஏதாவது ஒரு அடையாளத்தை காட்டுவாங்க. ஒரு அமைச்சராக இருந்தாலும் சரி, ஒரு முதலமைச்சராக இருந்தாலும் சரி, ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இருந்தாலும் தன்னுடைய பகுதியிலே தான் இருக்கின்ற காலத்தில் ஏதாவது ஒரு சாதனை செய்ய வேண்டும் என்று நினைப்பார்கள். அந்த நினைப்பு கூட இந்த அமைச்சருக்கு வரவில்லை என்பது தான் வேதனையாக இருக்குது. அது மட்டும் இல்லை, இங்கே சொன்னாங்க அதிமுக ஆட்சி இருக்கும்போது கொரோனா காலத்தில் 2,20,000 டன் ஒரு நாளைக்கு, அதாவது மொத்தமாக அறவை செய்யப்பட்டது. திமுக ஆட்சியில் வெறும் 55,000 டன் கரும்பு தான் ஒரு வருடத்தில் அறவை செஞ்சுருக்குன்னா, அப்புறம் அந்த